துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மனுஷனாக பிறந்தா நல்லது செஞ்சால் அவங்களுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் நமக்கு தீங்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள விட்டு இருப்பாங்களா, மல்லு கட்டிக்கிட்டு நிற்போம் இல்லையா? இது மனுஷனோட குணம். ஆனால் இந்த துலாம் ராசிக்காரங்க மட்டும் எப்படிங்க, நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கீங்க? நல்லது செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வச்சுக்கிட்டும் இருக்கிறது இல்லை, கெட்டது செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை ஒதுக்கி வைக்கிறது இல்லை. எப்பவுமே எல்லாரையுமே சேர்த்து பிடிச்சு வாழக்கூடியவங்க. முக்கியமாக இவங்களுக்கு பிடிச்சவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வெறுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நல்லதை எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்கள இன்னும் அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க. இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தப்பு செஞ்சதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு வாழக்கூடியவங்க. அது எப்படி, அவன் செஞ்ச தப்புக்கு அவன்தானே பொறுப்பு அப்படின்னு நம்மளாம் சொல்லுவோம். ஆனால் துலாம் ராசிக்காரங்க மட்டும் என்ன தான் சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ நான் விரும்பின பையன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஏதோ குறை வச்சுருக்கேன் அப்படி நினைக்கக்கூடியவங்க. ஒருவேளை துலாம் ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? ஒருவேளை துலாம் ராசி அன்பர்களை லவ் பண்ணுறீங்களா? நீங்கள் கொடுத்து வச்சவங்கங்க. யூ ஆர் தி லக்கி பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாங்க. காரணம் கேட்டிங்கன்னா, அணுவணுவாக உங்களை ரசித்து வாழுவாங்க. உங்களுக்கு ரொம்ப எந்த ஒரு விஷயமும் ரொமான்ஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இவங்க உங்களுக்கு வேறு லெவலில் கம்பெனி கொடுப்பாங்கங்க. சோக மருந்து வாழ்நாள் முழுக்க கடைசி காலகட்டத்தில் கூட நீங்கள் நினச்ச மாதிரி நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இவங்க பொறுப்பேற்றுக்குவாங்க. எல்லா விதத்துலேயுமே உங்களுக்காக மட்டுமே யோசித்து வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு எல்லா இடங்கள்லையும் ஏங்க அசிங்கம் அவமானம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த அன்பு தாங்க காரணம். தப்பு பண்ணவங்களையும் ஒதுக்க மாட்டாங்க, நல்லது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு கொண்டாடவும் மாட்டாங்க. எப்பவுமே நீதி, நேர்மை, நியாயம் இந்த ஆட்களை கூட்டிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே தப்பு இருந்து இவங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா வசமாக மாட்டிக்குவீங்க, வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. ஏண்டா ஊருப்பட்ட தப்பை உன் மேலே வச்சுக்கிட்டு என்னை பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட் ஆளுங்களோட சேர்த்து வச்சு உங்களை கும்முன்னு கும்மிடுவாங்க. பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவளும் பெத்தவங்களையும் ஆராதனையும் தப்பு பண்ணால் தட்டி கேட்கக்கூடியவங்க இவங்க. நம்ம சொல்கிற விஷயம்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களை போடுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் மாதிரி இருக்குங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கரெக்டாக தான் பாப்பா நீ சொல்கிற, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு இதை என்னால் மாற்றிக்கவே முடியல, அது என்னோடய பிறவி குணம், என்ன பண்ணுறது, ஏமாத்தினா ஏமாற்றிட்டு போகிறாங்க, கடவுள் எனக்கு கொடுப்பாரு. கடவுள் பக்தி அதிகமாக கொண்டவங்க ஆன்மீகவாதிங்க. பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, நிறைய ஆன்மீகத்தை நம்பக்கூடியவங்க துலாம் ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் அதிகபட்சம் துலாம் ராசிக்காரர்கள் தான் கியூ கட்டிட்டு நிற்பாங்க. முக்கியமாக கடவுளுக்கு பயந்து வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, கடவுளுக்கு பயந்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க. இப்போ நம்ம தலைப்பு அப்படின்னா என்ன போட்டிருக்கோன்னா, துலாம் ராசியை எதிர்த்தாலே மரணம்தான். நிச்சயமாக 100%, அதுவும் யமபெருமானையே எதிர்த்து நிற்கக்கூடிய மகா சக்தி படைச்சவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. என்னம்மா நீ வேற இவ்வளவு பில்டப் கொடுத்து வச்சுருக்க, யாருக்காவது தெரிஞ்சால் சிரிச்சிருவாங்க அப்படின்லாம் ஒரு சிலர் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் அடித்து சொல்கிறேங்க, அடித்து உறுதியாக சொல்கிறேங்க, அந்த அளவுக்கு மகா சக்தியை படைச்சவங்க. இப்போ யமபெருமான் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, நல்ல விஷயம் செஞ்சிட்ருக்கீங்க, நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க, அதாவது பாவம் பார்க்குறதும் நீங்கள் நியாய தர்மம் பார்க்குறதும் நீங்கள் நல்ல வழியில் நடந்துக்கிறதும் வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் யாரோட சொத்தையும் அபகரிக்கலை, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சொத்துக்களை தான் மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ வச்சிட்ருக்கீங்க. இப்போது கடைசி கட்டத்தில் உங்களை கூட்டிகிட்டு போக யமபெருமான் வந்தாலுமே அவரே தயங்கி தாங்க உங்களை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மகாசக்தி படைச்சவங்க தானே நீங்கள்.
அப்படி ஒரு கடைசி காலகட்டத்தில் கூட யமபெருமான்கிட்டையும் நீங்கள் வந்து போராட மாட்டீங்க. என்னம்மா வந்துட்டியா, என்ன இன்னும் கொஞ்ச நாள் ஒரு சில விஷயங்களையெல்லாம் வந்துட்டு நான் பண்ணிட்டு போகலான்னு நினச்சேன். சரி ஓகே, நீ எனக்கு கொடுத்த டைம் அவ்வளோதான் போல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லது செஞ்சுட்டேன், ஏதாவது தப்பு தண்டா பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோ அப்படின்னு அவங்க கூட பேசிக்கிட்டே போகக்கூடிய அளவுக்கு நல்லவங்க. எப்படி வாழ்கிறான் பாரியா, எப்படி இருக்கான் பாரியா மனுஷன், அந்த குணம் தாங்க அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்கள்னு அப்படின்னு சொல்லலாங்க. சரி, நீ சொல்கிறதெல்லாம் ஓகேம்மா, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கு சரி, இதெல்லாம் நீ ஏன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க இல்லையா. அதாவது நம்மளை பற்றி முதல்ல நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை, வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். ஆனால் துலாம் ராசியோட ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான். நடக்கட்டும், பார்த்துக்கலாம், கடவுள் துணை இருக்காரு, எனக்கு இன்னைக்கு எனக்கு 10 ரூபா போயிருச்சா பரவாயில்ல, கடவுள் கொடுப்பாரு, இப்படி எல்லா விதத்துக்கும் கடவுளை கை கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தப்பு கிடையாதுங்க, நல்ல விஷயந்தான். இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சாமர்த்தியமாக இருக்கணும், ஒரு சில விஷயங்களில் நாசுக்காக இருக்கணுங்க, ஒரு சில விஷயங்களில் மற்றவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஒரு சிலர் வந்து தப்பு தண்டனை பண்ணுறவங்களை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணுங்க, புரியுதுங்களா. வாங்க அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் தேவைப்படுது. வாழ்நாள் முழுக்க இவரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் வெற்றி பெறலாம். யாருங்க அவர்? துலாமை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய வாழ்நாளில் நிறைய நாட்களை முருகப்பெருமானினுடைய வழிபாட்டுக்கு தான் பயன்படுத்துவீங்க. தூங்கும்போதும் சரி, கண் விழிக்கும் போதும் சரி, முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாமத்தை மனமுருகி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள்ல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு வழிவகுக்குங்க. இந்த ஆறுபடை வேலவனே உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலுமே அதை நல்லபடியாக தொடங்கி வைப்பாருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் தைரியத்தை கொடுப்பாருங்க. என்னம்மா சொல்கிற, அப்படி என்ன கெட்டது நடந்துட போகுது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. அந்த வேலை வந்துட்டு ஆயுதமாக வச்சுருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாதுங்க. எத்தனை நாள் வந்துட்டு ஒரு சொல் தாங்க முடியாமல் உட்காந்து அழுதுருக்கீங்க. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகன மனசுங்க. அடிச்சிங்கன்னா கூட வாங்கிக்குவாங்க, ஆனால் உள்ளே பொறுத்துக்க மாட்டாங்க. இந்த தருணத்தில் உங்களுக்கு மனசு வந்து வலிமை வேணுங்க. யார் என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் கண் கலங்காமல் இருக்கணும், மனம் கலங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானினோட வழிபாடு தாங்க உங்களோட மனசுக்கு திடம், மனசுக்கு உறுதியை கொடுக்கக்கூடியவர் இவர் தான். ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை 3 தடவை மனசுக்குள்ளே சொல்லுங்கள். கண்டிப்பாக அது சொல்லிவிட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது உங்கள் ஊர், உங்கள் பேர், உங்களுடைய வேண்டுதல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க. ஏதாவது பணம் கொடுத்து வராமல் இருக்கா, கடவுள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு சொல்லுங்கள். ஸோ நம்மளுடைய வேண்டுதல் வந்து வெளில சொன்னால் பலிக்காது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உங்களுடைய வேண்டுதலை வந்து வெளியே சொல்கிறது அப்படின்னா உங்களுக்காக வேண்டக்கூடிய அன்பு உள்ளவங்க கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்காக அவங்க வேண்டும் போது வந்து சீக்கிரமாக கூடிய விரைவில் உங்கள் கைக்கு நல்லது வந்து சேருங்க, புரியுதுங்களா. அது ஒரு பரம் இருக்கட்டுங்க. எல்லா விதத்துலேயுமே நேர்மை, நீதி, நியாயம், தன்னோட உயிரே போனாலுமே சரி நீதி பக்கம் நின்று வாழ்க்கையை வாழக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க. நீங்கள் யார், உங்களோட குணம் என்ன, உங்களுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நிறைய விதங்களில் நீங்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே பாதிக்கப்படாமல் பாதுகாக்க முடியுங்க. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நேர்மையும் நீதியும் தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவங்க. உங்களுக்கு வசீகர குணம் இருக்குங்க, உதவக்கூடிய கரங்கள் இருக்குங்க, சமாதானத்துக்கு தூதுவராக இருப்பீங்க, இனிமையாக பேசுவீங்க, இளமையாக இருப்பீங்க, முக்கியமாக ஒரு குழு தலைமையை தாங்கி நடத்தக்கூடிய பண்பு பெற்றவங்க. இந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்கள் ஒருத்தரோட குணம், உங்களினுடைய பேச்சு அப்படி இருக்குங்க. எல்லா தலையுமே அந்த 1999 தலையுமே ஒத்த பக்கம்
பக்கம் திரும்புங்க. நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு பேச்சு திறமை கொண்டவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அளவாக பேசி தன்னோட வேலையை சரியாக செஞ்சு முடிக்கிறவங்க, தன்னை நம்பி வந்தவங்களை பாதுகாத்திடும் வலிமை கொண்டவங்க, எப்பவுமே அதிர்ஷ்டத்தை நோக்கி நடை போடக்கூடிய, மற்றவங்களுக்கும் நல்லதை சொல்லி வழி நடத்தக்கூடிய, அசுரகுருவை தன்னோட அதிபதியாக கொண்டிருந்தாலுமே முழுக்க முழுக்க தேவர்களுக்கு இணையான குணம் கொண்ட துலாம் ராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை தரக்கூடிய பதிவாக இருக்குது. லக்ஷ்மி தேவியோட அருளும் விஷ்ணு பகவானினுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு பாதுகாப்பாக வருதுன்னு சொல்லக்கூடிய பதிவுங்க. ஆமாங்க, இப்போ உங்களுக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ண போகுது அதை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லப்போனால் சுக்கிர பகவானினுடைய அருளால் அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க. பேச்சாலேயே சாதிக்கக்கூடிய காலங்க. இப்போ இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் குரு வக்ரமடைஞ்சு கடகராசியில் இருக்காரு. அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு வக்ரகதியில் தான் இருக்க போகிறாருங்க. விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிர பகவானினுடைய இணைவால் தான் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகி இருக்கு. இது துலாம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த யோகங்க. முதல்ல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கழுத்து வலி, சுளுக்கு, இது போல விஷயங்கள். அதே மாதிரி இளைய உடன்பிறப்புகள் வழியில் குடும்பத்தில் டென்ஷன், சண்டை சச்சரவு, உங்கள் மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன நம்ம நல்லது பாடு வச்சாலும் நமக்கு கெட்ட பேரும் அசிங்கமும் அவமானமும் மட்டும்தாங்க சேரும். இப்போ இந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வக்ரமாக 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கிடைக்காம போன வாய்ப்புகள், கிடைக்காமல் போன விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து உங்களை சேரப்போகுதுங்க. குறிப்பாக சுக்கிரன் அதிபதி இல்லையா, இவர் பேசி பேசி வார்த்தைகளால் காரியங்களை சாதிக்க வைக்கிறாரு. புதன் சுக்கிரனுடைய இணைவு அப்படிங்கிறது உங்களினுடைய முக லட்சணத்தை அதிகப்படுத்துங்க. திரிகோணத்தில் சனி அமர்ந்திருக்கிறதுனால பெரிய பெரிய வாய்ப்புகள் துலாம் ராசியை தேடி வரும். பிரம்மாண்டமான வாய்ப்புகள், பணவரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. வாழ்க்கை துணையின் மூலம் பெரிய பெரிய வெற்றி, நல்ல லாபங்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. ஆனால் என்னதான் நேரம் காலம் சிறப்பாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய இடமும் இருக்குங்க. பயணங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து வந்த ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் என்னத்தையுமே பரிபூர்ணமாக நீங்க போகுதுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. அந்த பயணங்கள் உங்களினுடைய உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கணும். தொலைதூர பயணங்கள் போகும்போது கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுங்க. ஆனால் பணத்திற்கு குறைவு இருக்காது. பணம் சம்பந்தமாக எந்த ஒரு அடியை நீங்கள் எடுத்து வச்சாலும் சரி, ஒவ்வொரு அடிக்கும் உங்களுக்கு வருமானம் இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். அற்புதமான காலகட்டங்க. திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலுமே அடுத்தடுத்து வெற்றியை பெற போகிறீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு தொண்டை, கழுத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் சரியாயிரும், பயப்பட வேணாம். தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குங்க. உங்களால் முடிஞ்சால் குருவாயூர் கிருஷ்ண பெருமானை ஒரு முறை போய் குடும்பத்தோட வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ஏற்றத்தை கொடுக்கும். மற்றபடி குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கும். வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் ஏற்படுங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இனி ஒவ்வொரு நாளும்
பலன்களும் உங்களுக்கு அமையும். இந்த யோகம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் அப்படின்னு நினச்சிடாதீங்க. வாழ்நாள் முழுவதுமே இந்த பலன் உங்களுக்கு துணை வந்துக்கிட்டே இருக்கும். சந்தோஷ ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, கிட்டத்தட்ட 100% நன்மைகளை பெற போறீங்க. அதே மாதிரி அனுதினமும் அங்காள பரமேஸ்வரரை வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுக்குங்க. ஸோ இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோங்க. சரிங்களா? இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல ஒரு ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விஷாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை ராசியில் முதல் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் அதிபதி கூட நவ கிரகங்களினுடைய முதல்வனும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் கூட்டணியில் இருக்காங்க. அதுவும் வாக்குஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும், பாம்பு கிரகமான ராகு பகவானும், ரணரோண ரோகஸ்தானத்தில் அழகின் வடிவமான சந்திர பகவானும், மணக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும், தொழில் ஸ்தானத்தில் தேவர்களின் குருவான குரு பகவான் வக்ரகதியில், லாபஸ்தானத்தில் காம கிரகமான கேது பகவான். ஸோ இந்த கிரக நிலைகள் எதை செஞ்சாலும் நேர்மையாக செய்யக்கூடிய துலாம் ராசிக்குடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது பலிக்கும். கடவுளே தான் நினச்சதை அடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி பல நேரத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. ஒரு திறமையான செயல்பாடுகள் புகழுக்கும் அந்தஸ்துக்கும் உயர்வுக்கும் வழிவகைக்கும். பேச்சின் இனிமை சாதுரியமாக பேச வச்சு எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே கை கூட வைக்கும். பயணங்கள் போயிட்டு வருவீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகமாகும். உங்களுடைய பொருட்களில் மட்டும் இந்த பயணங்களின் போது பாதுகாத்து வச்சுக்கோங்க. குறிப்பாக வண்டி வாகனங்களில் பயணம் பண்ணும்போது ஆயுதம், நெருப்பு இது எல்லாமே கையாளுறப்ப ரொம்ப கவனம் தேவைங்க. மற்றபடி தொழில் செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க. எந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ கொஞ்சம் கூடுதலாக பணியாற்ற மாதிரி இருக்குங்க. நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும், கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலுமே லாபத்துக்கு குறைவு இருக்காது. பணவரத்து இருக்குங்க. ஆனால் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். கொடுக்கறது வாங்கிறது என்னைக்குமே துலாமுக்கு செட் ஆகாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க. உதவிகரமாக பணம் கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி துலாம் ராசி எக்காரணத்தை கொண்டு மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க கவனமாக செயல்படணும். ஏன்னா உண்மையும் நேர்மையும் கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க. ஆனால் கூட இருக்கவங்க சூழ்ச்சியின் காரணமாக அவங்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்திடுவாங்க. இதில் புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்களில் பொறுப்புகள் அதிகமாகும். குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கோபம் இருங்க, ஆனால் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். உறவுக்காரன்கிட்ட நண்பர்கள்கிட்ட பேசும்போது கவனமாக பேசணும். விபரீத ஆசைகள் எல்லாமே வருங்க. அதனால கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களை பெறுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருட்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக நகை இரவலாக கொடுக்கறது வாங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தையும் சரி பாதுகாத்து வச்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்கள் செயல் திறமை அதிகமாகும். நண்பர்களினுடைய ஆதரவு கிடைக்கும். அரசியல் தொழிலில் இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணுங்க. ஆனால் நேரம் காலம் சிறப்பாக இருக்கும். பொறுப்புகள் வரும், உத்தியோகம் வரும், எல்லாமே சுலபமாக செஞ்சு முடிக்கும். நினச்ச காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக கை கொடுங்க. அரசாங்கம் மூலம் அனுகூலம் இருக்குது. சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் கிட்ட நல்ல மதிப்பெல்லாம் பெறுவீங்க.
பண்ணுவீங்க. எதிர்பார்த்தது போலவே அதிக மதிப்பெண்களையும் தேர்வில் பெறுவீங்க. பெற்றவங்களை கவனமாக படிக்கணும். நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே கேட்டு சரி பண்ணிக்கோங்க. ஒட்டு மொத்தமாக எல்லா நன்மைகளையுமே தடையின்றி அடைய போகிறீங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம். இது வரைக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு வந்த நோய் எல்லாமே விலகும். உங்களுக்கு இருந்த மனபாரம் குறையும். உங்களுக்கு வர வேண்டிய உபரி வருமானம் இப்போ வரும். கடன் அடைபடும். தொழில் அதிபர்களுக்கு எதிர்பார்த்தபடியே வரவுகள் எல்லாம் வந்து சேருங்க. புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழிலில் எல்லாம் பங்குதாரர்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணுங்க. குடும்ப வாழ்க்கை மற்றும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது சுகமாக இருக்குது. மனைவி வழியில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் வந்து எந்த ஒரு கொள்முதலையுமே தயக்கமின்றி பார்க்கலாங்க. வியாபாரம் பெருகும். போட்டிகள் எல்லாமே விலகி ஓடுவாங்க. அதில் உங்களுக்கு கீழே வேலை பார்க்க